guys, welcome back to Preethi's vlog. ஒரு YouTube hair care actually வந்துட்டு hair care tips தான் நான் வந்துட்டு இந்த வீடியோல கொடுக்க போறேன். and ஒரு hair pack and face ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஜூஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். So first என்ன அப்படினு பாத்தீங்கன்னா hair pack பார்த்தறலாம். லாஸ்டா நான் வந்து என்னோட ஃபேவரட் hair pack வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டுருப்பேன். ஓகேவா? ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை விட இன்னொரு பெட்டரான ஒரு விஷயம் தான். ஆனா அதே சேம் இன்கிரிடியன்ட்ஸ் நான் வந்து அதுல வந்து பாதி எடுத்து இந்த பெட்டரான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, கர்டு எக் ஒயிட் இது ரெண்டு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்படிலாம் சொன்னால் என்னை நீங்கள் எதை கைத்தி அடிப்பீங்கன்னே எனக்கு தெரியும். அவ்வளோ ஈஸியாக ஹேர் வந்து வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இவ்வளோ பேசுகிறியே, உனக்கு என்ன ஹேர் என்ன 60 அடி கூந்தலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு காலத்தில் 60 அடி கூந்தல் இருந்துச்சு. ஆனால் ஒரு திமிரு சொல்லுவாங்கள்ல, அந்த திமிரில் வந்து எல்லா ஹேரையும் நான் வந்து வெட்டிட்டேன். ஓகேவா? நல்லா லாங் அண்ட் லென்த் வால்யூமுமே சரி லென்த்துமே சரி நல்லா நீட்டாக பெருசாக இருக்கும் எனக்கு ஹேர் வந்துட்டு. காலேஜ் போகிறோம், நம்ம ஸ்டைலிஷாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாதி வந்து கட் பண்ணேன். அப்புறமா போக 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 எனக்கு ஷார்ட் ஹேர் வச்சு பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக 2 months பிஃபோர் வந்துட்டு நான் ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் வந்து வளரும். ஓகேவா? 10 டிப்ஸ் சொல்கிறேன். அந்த 10 டிப்பையும் நல்லா பார்த்து அழகாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே ஹேர் க்ரோத் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ டிப் நம்பர் 1 போகலாமா? ஃபர்ஸ்ட்டு, ஹேருக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பல விஷயத்தை அப்ளை பண்ணாலும் இன்டேக்னா என்ன அப்படின்னா, ஹேருக்கு எது இதெல்லாம் வந்து நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்குதோ, நல்ல நல்ல விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எது இதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம சாப்பிடணும். லைக் எக்கு அண்ட் வந்துட்டு ஆம்லா அண்ட் கறி லீவ்ஸ் சாப்பிடும்போது நம்ம வந்து கறி லீவ்ஸ் எல்லாம் ஒதுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் ஒதுக்காமல் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஹேரில் வந்து நல்ல ஒரு விசிபிளான சேஞ்சஸ் தெரியும். ஸோ டிப் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் எடுத்துக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ டிப் நம்பர் 2 போகலாமா? எந்த அளவுக்கு நம்ம இன்டேக் எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம வந்து அவுட்டர் சைட்லேயும் வந்து நல்ல ஒரு கவனிப்பு கொடுக்கணும். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டேக்கும் உள்ளே எடுத்துட்டு வெளியிலையும் நம்ம வந்து நல்ல ஒரு கவனத்தை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேரில் வந்து விசிபிளான ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். அண்ட் டிப் நம்பர் 3 பார்க்கலாமா? ஸோ வந்துட்டு இப்போது ஒரு நாளைக்கு 4 liters தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் அதில் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம்? அட்லீஸ்ட் 1 liter ஆச்சு யாராச்சும் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏதாவது 1-2 பேர் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்தே ஆகணும், கண்டிப்பாக ப்ராப்பராக. அது வந்து ஹேருக்கு மட்டும் கிடையாது, ஃபேஸ் அண்ட் ஸ்கின்க்கு கூடமே ரொம்ப நல்லது. அண்ட் டிப் நம்பர் 4, ஆம்லா எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஸ்கின்னுக்குமே சரி அண்ட் வந்துட்டு ஹேருக்குமே சரி. ஆம்லா நம்ம வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே நம்ம அதோடைய வந்து வேல்யூவும் அண்ட் பெனிஃபிட்ஸுமே நம்ம பார்க்காம போயிடுறோம். ஆம்லாலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு. என்னென்னமோ சீரம் வாங்கி போடுறோம், அது வாங்கி போடுறோம், இவ்வளோ வாங்கி போடுறோம், thousands கணக்கில் 50 to 100 rupeesக்குள்ளே மார்க்கெட்டில் கிடைக்கிற நம்ம ஆம்லாவை ஒரு பயம் மதிக்கிறது கிடையாது. அது ஏன்னு தெரியல. ஆம்லா ஜூஸ் வாங்குங்க, இல்லை ஆம்லா அப்படியே சாப்பிடுங்க. நான் ஒரு ஜூஸ் வந்து நான் சொல்கிறேன், அதையும் வந்து நீங்கள் வந்து வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன், அதையும் வந்து கண்டிப்பாக வந்து குடிச்சு பாருங்கள். ஸோ டிப் நம்பர் 5 போயிடலாமா? ஸோ என்ன தான் நீங்கள் வந்துட்டு ஹேர் பேக்கு மேலே 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 போட்டு திணிச்சு அப்படியே ஃபுல்லாக அப்படியே வலிச்சு தலை ஃபுல்லாக சீவி அப்படியே எப்படி இப்படிலாம் பண்ணாலும் ஒரு விஷயத்த நம்ம மெயினாக ஒரு விஷயத்த பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலைன்னா அந்த நம்ம போடுற வந்து பேக்குக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம முடி இருக்குல்லையே எண்டில் வந்து வெடிச்சு முடி வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம எப்பயுமே ரிமூவ் பண்ணியே ஆகணும். அதை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் அதுக்கு மேலே என்ன ஹேர் பேக் போட்டாலும் அது டோட்டலாக வேஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஹேரை வந்து 2ஆக இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு உங்கள் ஹேரை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை இப்படி மேலே வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலாக தனியாக செப்பரேட்டாக ஆகி வந்து நிற்கும். ஸோ அந்த செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக இருக்க ஹேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பிட்டன்ஸ் எல்லாமே ஈஸியாக காலி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அழகாக வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஸ்பிட்டன்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ போடுங்க அக்கான்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட்டாக எப்படி ஸ்பிளிட்டன்ஸ் மட்டும் வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ டிப் நம்பர் 6 போயிடலாமா?
இப்போ டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரில் 24/7 நம்ம ஆயில் வச்சுட்டே இருந்தால் ஹேர் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டோட்டலி ராங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்கேல்ப்லேயே வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு ஹேரில் வந்து ஸ்கேல்ப்குள்ளே வந்துட்டு ஒரு ஆயில் செக்ரேட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகேவா, நம்மளுக்கு நேச்சுரலாகவே ஹேர் இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் அதை ஹேர் அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லைக் குழனாகி உங்களுடைய ஹேரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் இருக்காது, நல்ல ஒரு இது இருக்காது. அது வந்து ஹேர் வாஷ் பண்ணால் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஃப்ரிஸியாக இருக்கும், நல்லா இப்படி பந்து மாதிரி ஆகிடும் ஹேர். அந்த ஒரு நார்மல் ஸ்மூத்னஸ் வந்து அதில் இருக்காது. ஸோ ஹேரில் வந்து எனி டைம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது பெட்டர். ஸோ டிப் நம்பர் 7 போயிடலாமா? ஸோ டிப் நம்பர் 7 வந்து ஒரு நல்ல ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் வைக்காத பர்சனாக இருந்தால் சீரம் இஸ் மஸ்ட் கைஸ். பிகாஸ் வந்துட்டு உங்கள் ஹேர் வந்து ஸ்மூத்துன்னு இல்லாமல் நம்ம தலைக்கு ஆயிலும் வைக்கிறது இல்லை, சீரம் வந்து மஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிப் நம்பர் 8 பார்த்துடலாமா? டிப் நம்பர் 8 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். இதில் யாரும் டவுன் ஆக வேண்டாம். பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேரில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் போடுறாக்கா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் செய்கிறேன், நான் ட்ரிங்க்ஸ் உள்ளார வந்துட்டு நீங்கள் சொல்கிற இன்டேக்கும் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஹேர் வளரவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தான், எடுத்துக்கக்கூடிய விஷயம் தான். பிகாஸ் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஜீன்னு ஒரு விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம அம்மாவோட ஜீனோ, அப்பாவோட ஜீனோ, இல்லை நம்ம அம்மாவுக்கு அம்மாவோட ஜீனோ, அவங்களுடைய முன்னோர்களோட ஜீனோ நம்ம உடம்புல ரைட்டாக இருக்கும். ஸோ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேருக்கு எந்த ஒரு கேருமே கொடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஹேர் வந்து நல்லா வளரும். ஸோ ஓகேவா, ஸோ என்னடா இது அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களே, அவங்க ஹேர் அண்ட் ஸ்கின் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, பிகாஸ் அவங்களோட ஹேர் டைப்பும் சரி ஸ்கேல்ப்பும் சரி அவங்களுடைய ஜீன்லேருந்து வந்த ஒரு விஷயமா இருக்கும். இப்போ என்னோட ஹேர்லாமே கூட நான் என்ன பண்ணாலும், எவ்வளோ ஹீட்டே என்னோட ஹேரில் வச்சாலும் சரி, இப்போ எனக்கு எந்த கேருமே கொடுக்கலனாலும் சரி, என் ஹேர் நல்லா க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் என்னுடைய அம்மாவோட ஜீன், இல்லை என்னோட அம்மாவோட ஜீனோ, சம்திங் யாரோட ஜீனோ எனக்குள்ளே இருக்கிறதுனால மேபி அது வளருது. ஓகேவா, ஸோ இது இல்லாமல் நான் என்ன போட்டாலும் அதுக்கு ஒரு ஸ்மூத்தன் கொடுக்குமே தவிர்த்து என்னோட ஹேர் ஃபால் ஆகாது. பட் என்னோட ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படி என்னோட இதில் அது மேலே நான் ஹீட் அப்ளை பண்ணுறேன், ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன், கிரிம்பிங் பண்ணுறேன், கேர்லிங் பண்ணுறேன்னா இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். உங்கள் ஹேர் ஃபுல்லாக லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஹேரோடைய கண்டிஷன் பொறுத்து நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன் அப்படின்றதுனால நீங்களும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னோட ஹேரோடைய வால்யூம் எனக்கு தெரியும், அதோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும். என் ஹேர் வந்து நான் இதெல்லாம் தாங்குற அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஹேருக்கு அது செட் ஆகுமா ஆகாதான்றதை நீங்கள் தான் வந்து யோசித்து உங்கள் ஹேருக்குள்ள அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஜீன் பொறுத்து கூட ஹேர் வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்குமே டவுன் ஆகாதீங்க, இன்டேக் எடுங்க. இன்டேக் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேரில் வந்து நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகேவா, டிப் நம்பர் 9 பார்த்துடலாமா? டிப் நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ரீமிங் கொடுங்க. ஓகேவா, வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுடைய ஹேரில் இருக்க ஸ்கேல்ப்புக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரீமிங் கொடுங்க. ஸ்ட்ரீமிங் எப்படிக்கா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ஒரு டவல் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பூத்தா துண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய துண்டு எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து சுடு தண்ணியில் வந்து டிப் பண்ணி நல்லா அப்படி ரோல் பண்ணி தலையில் இப்படி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி தலையில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரீம் ஆகும். அதுக்கு உங்கள் ஹேர்க்குள்ளே வந்து எல்லாமே நீங்கள் போடுற எல்லா விஷயமும் போகும். ஆயிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்கேல்ப் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் அது கிளினிக்கலி ப்ரூவ்டு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ டிப் நம்பர் 10 பார்த்துடலாமா? டிப் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டான ஒரு விஷயம், எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமும் கூட, ஹெட் மசாஜ். ஓகேவா, இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு இந்த காலத்தில் எவன் தாண்டா ஓடாமல் வேலை இருக்கிறேன், எல்லாம் எதுக்கு ஓடுறேன்னே தெரியாமல் இப்படி நீ ஓடு நான் ஓடுன்னு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் மசாஜ் பண்ணால் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணாதான் இது நல்லது அப்படின்றத யோசிக்கிறோம். இது பண்ணலா இது நல்லதா இல்லையா கெட்டது இல்லையா எப்படி யோசிச்சு மைண்டுக்குள்ளாக ஒரு மனுஷனுக்கும் 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கும். வீக் ஃபுல்லாக நம்ம டென்ஷனாக இருக்கும், எதை பற்றியோ யோசிச்சுட்டு இருக்கோம், இதுக்காக ஓடுறோம் அதுக்காக ஓடுறேன் எதுக்காக ஓடுறோம். அந்த ஒன் டே, அந்த சண்டேன்ற ஒன் டே ஆர் எனிதிங் எல்ஸ் வேறு எந்த டேவாக இருந்தாலும் சரி உங்களுக்காக ஒரு பேம்பரிங் டே கிரியேட் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஆயில் மசாஜ் கொடுங்க. ஃபேஸ்க்கு கேர் பண்ணுங்கள், ஸ்கின்க்கு கேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஒரு பேம்பரிங் டேவாக ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு உங்களை நீங்கள் கேர் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஹேர் பேக் வந்து நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே தான் கொஞ்சம் வந்துட்டு
கர்டு எடுத்திருக்கேன் அண்ட் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்து எக் ஒயிட் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் தலையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் இது போட்டதுனால என்னோட ஹேர் வந்து நல்லா அப்படியே இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் இதை வந்து 1.5 இயர்ஸ்க்கு மேலே நான் இந்த ஒரு ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பனானா, கர்டு, எக் ஒயிட் இது மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி நான் யூஸ் பண்ணுவேன். இதை நான் இப்போது 2 டேஸாக யூஸ் பண்ணிட்டு 1 டேஸாக யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சின்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்படி சொன்னால் நீங்களே என்னை unsubscribe பண்ணிட்டு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஓகே ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். பட் நம்ம வீக்லி அதை எடுத்துக்கணும். ஸோ இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ஜூஸுமே ஒன்று வந்து எப்படி குடிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த ஜூஸ் வந்து நீங்கள் டெய்லி குடிக்கணுமா இல்லையா எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எக் ஒயிட் அண்ட் வந்துட்டு கர்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை நான் தலையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ ஆயில் வந்து தலைக்கு வந்து நல்லா வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா தலையில் வந்து நிறையா ஆயில் வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிசுபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஆயிலை வந்து நான் அப்ளை பண்ணி ஊற விட்டு வச்சுருக்கேன் தலையில். ஓகேவா? ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணி இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு பன் மாதிரி போட்டுட்டேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உடனேலாம் எனக்கு கிடைக்காது. இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணால் நெக்ஸ்ட் டே வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸ்கின் ஹேரில். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஜூஸ் சொன்னேன் இல்லையா, அது என்ன ஜூஸ் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட் அண்ட் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்லா. ஓகேவா? ஆம்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. தயவு செஞ்சு சீப்பாக கிடைக்குது அப்படின்றதுனால இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஜூஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. ரொம்ப இதுக்கு தான் பர்டிகுலராக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. பட் நம்ம வந்து அதை வந்து அதிகமாக நம்ம வந்து பொரியல்லையுமே அதோட டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இக்னோர் பண்ணிவிடுவோம். ஸோ பீட்ரூட் அண்ட் கேரட் மோஸ்ட் மஸ்டடான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா என்கிட்ட கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ஸோ தீர்ந்து போகிற ஸ்டேஜ், அதனால் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ ஆம்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு மட்டும் தான் பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஸ்கின்னுக்கும் பெனிஃபிட், ஹெல்த்துக்கும் பெனிஃபிட். சொல்லப்போனால் இது வந்து சூப்பர் டூப்பர் இன்க்ரீடியன்ட் வித் அஃபோர்டபுள் ரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது மூணுத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஜூஸாக வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின், ஹேரு, ஹெல்த்து மூணுத்துலேயுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஒரு ஹேர் பேக். ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கறி லீவ்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எனக்கு சாப்பிடும்போது அது வந்து எனக்கு இன்டேக்காக எடுத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஹேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது கூட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். வேறு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு லெமன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் வந்து மின்ட் இருக்கு இல்லையா, அதாவது புதினா இலை, அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கும் போது இதில் ஃப்ளேவர் கிடைக்கும். வெறும் வாயில் அப்படி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், போக போக நல்லா பழகிடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஹெல்த்துக்கு மூணுத்துக்குமே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் இருக்கவங்கலாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நார்மலாகவே வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப நல்லது. லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது. இக்னோர் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ குடிச்சு பழகுங்க. ஸ்டார்டிங்கில் எனக்குமே பிடிக்கல தான், பட் நான் பழகிக்கிட்டேன். கசப்பில் தான் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ வீக்லி ஒரு த்ரைஸ் அந்த மாதிரி போட்டு குடித்தா கூட போதும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, வாங்கிட்டு நல்லா செலவு பண்ண முடியாது அப்படின்னா வீக்லி த்ரைஸ் குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 8 to 10 months நீங்கள் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர்லையும் சரி ஸ்கின்லேயும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ப்ரீத்திஸ் vlog நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். டாடா, பை பாய்.